இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா புது ஏடிஎம் கார்டு முன்னெல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பின் வந்து நம்மளுக்கு வந்துடும். பின்னு வந்து ஆல்ரெடி வந்துடும். நம்ம ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணி நீங்கள் கேஷ் வித்ராவலோ பேலன்ஸ் எங்கேயோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னை வந்து கஸ்டமரே செட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்காக பின்னை வந்து நீங்களே செட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாங்க. பின்னை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு சிலருக்கு நிறைய பேருக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பு தான் இதில் 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே சீக்கிரமாகவே போய்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துடும். ஓகே வாங்க போயிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 2-3 டேஸில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஓகேங்களா, ஓடிபி ஒன்று வரும். இதேமாரி பாருங்கள், டியர் கஸ்டமர் த க்ரீன் பின் ஓடிபி ஃபார் என்கார்டிங் வித் ஓடிபி. உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் போட்டு ஓடிபி வரும். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி எனக்கு மெசேஜ் வந்துருச்சுங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்ப்போம். அதுக்கடுத்து இல்லை எனக்கு மெசேஜே வரல அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஸ்டெப்பு. ஸோ 2 ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மெசேஜில் ஓடிபி வந்துருச்சு, நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க உங்களுக்கான ஸ்டெப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம் கார்டு கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சுன்னா ஒரு மெத்தடும், ஓடிபி வராதவங்களுக்கு இன்னொரு மெத்தடும் பார்க்க போகிறோம். ஓடிபி வந்தவங்களுக்கு என்னோட நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சுங்க அப்படின்னா நீங்கள் நேராக ஒரு ஏடிஎம் போயிடுங்க. இந்தியன் பேங்க் ஏடிஎம் தான் போகணும். ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு தான் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க் ஏடிஎம் தான் போகணும். வேறு எந்த ஏடிஎம்மும் போகவே கூடாது. எங்கே இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்கோ அந்த ஏடிஎம்க்கு போயிடுங்க. உங்கள் கார்டை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ண உடனே ஜென்ரேட் செட் பின்னு கேட்கும். ஸோ கீழே இருக்கும் ஆப்ஷன் வந்து ரொம்ப கீழே இருக்கும். ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா கவனிங்க. கீழே இருக்கும் ஜென்ரேட் செட் பின்னு சொல்லிட்டு. அதில் வந்து செட் பின்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செட் பின்னு இருக்கும். அந்த செட் பின்னை கொடுத்துருங்க. கொடுத்துட்ட உடனே உங்கள் மொபைல் நம்பரை கேட்கும். மொபைல் நம்பர் கொடுங்க. எந்த மொபைல் நம்பர்னால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கரெக்டானு கேட்கும். கரெக்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த ஓடிபி தான் உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். ஸோ ஃபோன் வந்து உங்கள் கையிலே இருக்கணும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணோடனே கரெக்டானு கேட்கும். கரெக்டாக ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணுங்கள். நியூ பின் நம்பரை செட் பண்ணுங்கன்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான ஒரு 4 பின் நம்பரை வந்து செட் பண்ணிங்க. திரும்பவும் ரீஎன்ட்ரி பண்ண சொல்லி கேட்கும். ஸோ 4 பின் நம்பரை என்ட்ரி பண்ணிங்க. முடிஞ்சுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். மெசேஜ் டிஸ்பிளேலேயும் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு ரிசிப்ட் வந்துச்சுன்னா ரிசிப்ட்லேயும் வந்துடும் பின் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வந்துடும், டிஸ்பிளேலேயும் வந்துடும் சக்ஸஸ்ஃபுல். திருப்பி நீங்கள் இன்னொரு தடவை போட்டு கூட கேஷ் வித்ராவலோ இல்லை பேலன்ஸ் என்கொயரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்டெப். எனக்கு வந்து ஏடிஎம் கார்டு மெசேஜ் வந்து வந்துருச்சு, ஓடிபி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபியே வரலைங்க, இல்லை ஓடிபி வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஃபுல் ஸ்டெப் எப்படி வந்து ஒரு 2 ஸ்டெப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் 2 ஸ்டெப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேனுவலே 2 ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெசேஜ் வந்தவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு. அந்த மேனுவலே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் ஆஃப் பின் இருக்குல்ல, இது மட்டும் தான் நீங்கள் பண்ணோம். வேறு எதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரிசிப்ட்டும் இப்படி தான் வந்துடும். பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரிசிப்ட் வந்துடும். ஸோ இந்த உங்களுக்கு பேங்க்லேயே ஏடிஎம் கார்டு கொடுக்க சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடும் கொடுத்துருவாங்க. இல்லைங்க எனக்கு பின்னே வரல, அதாவது ஓடிபியே வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 ஸ்டெப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரேஷன் ஆஃப் ஓடிபி, செட்டிங் ஆஃப் பின், இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் பேங்க் ஏடிஎம்முக்கு போயிடுங்க. ஏடிஎம் போய்ட்டு கார்டை ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே அதே மாதிரி தான், உங்களுக்கும் அதே ஆப்ஷன் தான். கீழே ஜென்ரேட் செட் பின்னு கேட்கணும். நீங்கள் வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. ஓகேங்களா, ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பரை ஞாபகம் வச்சுங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. இல்லை பாஸ்புக் எடுத்து போயிடுங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. திரும்பவும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ரீஎன்ட்ரி ஒரு அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கரெக்டான ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தது செலக்ட் கன்ஃபார்ம். ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே, இது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டுன்னு ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கன்ஃபார்ம் பண்ணவான்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம்ன்றதையும் செட் பண்ணுங்கள். ஓடிபி உங்கள் நம்பருக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். ஓடிபி வில் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆஸ் அவைலபிள் வித் த பேங்க். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போய்ட்டு வந்துடும். ஓகே, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஜென்ரேஷன் ஆஃப் ஓடிபியில் உங்கள் கார்டை வந்து ஸ்வைப் பண்ண போகிறீங்க. ஜென்ரேட் செட் பின்னு கேட்கும். அதில் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டு போகிறீங்க. ஓகேங்களா, ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துருவீங்க. உங்கள் மொபைல் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, உங்கள் இந்தியன் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க. திரும்பியும் அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்த உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி போய்டும். இப்போ செகண்ட் ஸ்டெப் அப்படியே வாங்க, செட்டிங் ஆஃப் பின்னு. திருப்பியும் உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிட்டு இப்போ ஜென்ரேட் செட் பின்னு கேட்கும். அதில் செட் பின்னு கொடுங்க. முன்னே வந்து ஜென்ரேட்னு கொடுத்தா இப்போ செட் பின்னு கொடுக்கணும். செட் பின்னு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்தோடனே ஓடிபி என்டர் பண்ண சொல்லி கேட்கும்.
உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஓடிபி எடுத்து இதில் போடுங்க. இப்போது நியூவாக எம்பின் செட் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ பின் நம்பர் உங்களுக்கு தேவையான பின் நம்பர் செட் பண்ணிங்க. திரும்பவும் அந்த பின் நம்பர் செட் பண்ண சொல்லிக்கும் ரீஎன்ட்ருன்னு சொல்லிட்டு ஸோ திரும்பவும் பின் நம்பர் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ், முடிஞ்சுது. இந்த 2 ஸ்டெப்பு தான். இது வந்து நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது தெரியாது இல்லை புரியாது அப்படின்னு சொல்லலாம். அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம உடனே டெய்லி போய் ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல. இந்த நேரமும் நம்மளுக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓடிபி வந்திருந்தால் ஒரு மெத்தட், ஸோ ஓடிபி வரலன்னா இந்த 2 மெத்தடும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைடை மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள். நான் சொல்ல வேண்டியது தான் இல்லை, நீங்கள் அதை படித்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.